நம்ம தோட்டத்தில்ங்க விவசாயம் பண்ண இடத்துல நேராக விவசாயிகள்கிட்டருந்து நிறைய வெங்காயம் நம்ம வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டால், வாங்கின வெங்காயத்தை முதல் காத்தோட்டமாக தரையில் படர அப்படியே விரித்து போட்டுடணும். அப்படியே நம்ம குமிச்சு போட்டு அப்படியே இல்லை பைக்குள்ளே வச்சாலோ வெங்காயம் சீக்கிரமாக என்ன ஆகிடும்னா அழுகிடும். ஓகேங்களா? இப்போ நான் அங்கே உங்கள்கிட்ட காட்டினது தரையில் விரித்து போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு அப்படி நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி வாங்கும்போது விவசாயிகள்கிட்ட நேரடியாக அவங்க தோட்டத்திலே போய் எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ தேவையோ 5 கிலோ 10 கிலோ எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, வாங்கிட்டு வீட்டில் நல்லா தரையில் விரித்து போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கசுக்குனிங்கன்னா போதும். இந்த பளிச்சுன்னு அப்படி இந்த மேல் தோல் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. சைஸ் ரகம்னா இந்த பெருசு சிறுசு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு தகுந்தாப்பில் நமக்கு விலை கொடுப்பாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும், கொஞ்சம் பொடியாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் கொடுத்தா அது ஒரு ரேட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம கடைகளில் வெங்காயத்தை பார்த்ததும் நம்ம நினைக்கிறோம்ல இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆனால் தோட்டத்துலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை காய அது மேல் தோல் அதுக்கு சருகுன்னு சொல்லுவாங்க. வெங்காய சருகு நம்ம உரித்து எடுக்கிறோம் இல்லையா தோல், அந்த தோல் வெங்காயத்தோல் அல்லது வெங்காய சருகுன்னு சொல்லுவாங்க. இதை செடிகளுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொஞ்சமாக ஒரு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்களா, அதெல்லாம் செடிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அப்படி ஒரு கசக்குனிங்கன்னா இந்த மேல் தோல் இப்படி கலண்டுரும். அதுதான் அந்த ஒதுக்கி வச்சது. இப்போ இதில் நம்ம இப்படி க்ளீன் பண்ணும்போதே பெருசு சிறுசுலாம் பார்த்திங்களா, ரகம் வாரியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பெருசாக வேணும்னா எடுத்துக்கலாம், சின்னதாக இந்த மாதிரி சில நேரம் கசக்கும் போது இந்த மொனை நம்ம பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா இதெல்லாம் மொதல் சமையலுக்கு பயன்படுத்துங்க. அதேமாதிரி சில வெங்காயம் 2ஆக ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுவும் எடுத்து இப்படி பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா இதையும் மொதல் சமையலில் பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமாக காய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சில நேரம் அழுகலும் இருக்கும். இப்போ இந்த அழுகெல்லாம் எடுத்துருக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த எடுத்தது ஒதுக்கி எடுத்துடணும். சரிங்களா? அப்போ இந்த மொனை பிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அடுத்து 2ஆக பிச்சுட்டு வந்தாலும் சரி, மொனை பிச்சது 2ஆக பிச்சுட்டு வந்தது, தோல் கலண்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம முதல் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க. அழுகுனதை எடுத்துருங்க. தோல் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். செடி வளர்த்திங்கன்னா செடிக்கு பயன்படுத்திக்கங்க. அதனால் இவ்வளவு ஒரு குப்பையாக பார்க்குறப்ப இருக்கிறத நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சமையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளும் பெருசு சிறுசு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம்லாம் தயிர் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக வதக்கி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெலாம் அப்படி முழுசாக தோல் உரிச்சிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே? இப்போ தோட்டத்தில் விளையும் போது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கங்க. ஓகே? தேங்க்யூ.